சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். சிவனுக்கும் விஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரமாக எடுத்து இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பந்தல அரசர் வந்துட்டு அந்த பக்கம் வரும்போது ஒரு குழந்தையுடைய அழுக சத்தம் வந்து கேட்டிருக்கு. அந்த குழந்தையை எடுத்து அரசிக்கிட்டையும் அவங்க ஒய்ஃப் கிட்டையும் காட்டுறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்க்குறாங்க. அரசிக்கு வந்து உண்மையிலே வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க. ஒரு குழந்தையும் வந்து ஈன்றெடுக்கிறாங்க. அரசியை வந்து ஒருத்தவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இந்த குழந்தை வந்து அடுத்து 2வது குழந்தை தானே அப்படின்னும் போது அரசிக்கு வந்து சின்னதாக ஒரு சலனம் ஏற்படுது. ஆமாம்ல, இவங்க சொல்கிறது கரெக்டு தான். மருத்துவரை வந்து பொய் சொல்கிறாங்க. என்னென்னா அரசிக்கு வந்து ரொம்ப தீராத வயிறு வலி இருக்குது. ஸோ அந்த வயிறு வலி சரியாகணும் அப்படின்னா புளிப்பால் எங்கே இருந்தாவது கொண்டு வந்து நீ கொடுத்தா மட்டும்தான் உன்னோட அம்மாவுக்கு இந்த வயிறு வலி சரியாகும். காட்டுக்கும் போகிறாங்க. காட்டுக்கு போகிற சமயத்தில் இந்திரனே என்ன பண்ணுறாரு, புலியாக உருமாறி பால் வந்து இது பண்ணி போகிறாங்க. ஐயப்பன் வந்து அந்த புலி மேலே உட்காந்து அந்த வராங்க. அந்த அரசி அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வராங்க. அப்போது அந்த அரசி வந்து ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் ஐயப்பனே நமக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காரு அப்படின்னா சொல்லி மன்னிப்பு கேட்டு அவதாரம் எடுத்ததுக்கான பலன் அடைஞ்சிட்டதுனால அவர் போய் தவ கோலத்தில் அந்த 18 படிக்கு மேலே ஐயப்பனா கடவுளாக உட்கார்றாரு.